அமெரிக்கா குண்டு போடுறதுக்கு முன்னால, இஸ்ரேல் குண்டு போடுறதுக்கு முன்னால அங்க சாதாரணமா கப்பல் போயிட்டு வந்துட்டு இருந்தது. என்னைக்கு குண்டு போட்டியோ அன்னைக்கு உன் சங்க பிடிச்சி நெரிச்சிட்டாங்க. உலக நாடுகள் எல்லாத்தையும் நெரிச்சிட்டாங்க. அமெரிக்காவை கண்டி அவங்கள கண்டம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி ஒரு நிலைமையில நேட்டோவே உடஞ்சு போச்சுன்னா அதாவது நேட்டோவில் அமெரிக்கா இருக்கு, அமெரிக்காவை விட்டு எல்லாம் தனியாக கடந்துட்டாங்க. அமெரிக்கா சொல்றதை அடிவொட்டி வரக்கூடிய ஆஸ்திரேலியா எப்ப நான் வரலன்ட்டான். பிரிட்டன் அந்த காலத்துல இருந்து பிரிட்டனுடைய பேர குழந்தை அல்லது மகன்னு சொல்லலாம் அமெரிக்காவை, அவங்க நான் முடியாது அப்படின்ட்டாங்க. கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க ஈரான் மக்கள். இவ்வளவு நாள் நெருக்கடியில் இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் அவங்க தாக்கு பிடிச்சிருக்காங்கன்னா இது வரலாற்றிலே ஒரு திருப்பு முனையாக நாம பார்க்க வேணும். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். அமெரிக்கா ஈரான் போர் எந்த அளவில் திருப்பங்களை கொண்டு எந்த அளவில் இன்ட்ரெஸ்டிங்காக நகர்ந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். இன்ட்ரெஸ்டிங்காகவா? நிச்சயமாக கிடையாது. ஏன்னா உலகமே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்தியா, பாகிஸ்தான் அல்ல ஒட்டுமொத்த சதன் ஏஷியா அல்ல அந்த புறம் இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகள் மக்களுடைய நிலை என்ன? கிட்டத்தட்ட 40% உலக நாடுகளில் போகக்கூடிய கச்சா எண்ணெயுடைய 2 வழிகள். ரெட்சி ஒரு பக்கம், ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் இன்னொரு பக்கம். ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை ஏற்கனவே முடக்கி வைத்திருக்கிறார்கள். அமெரிக்கா ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை சுற்றி வளைத்து விட்டதாக ஒரு தகவலையும் வெளிவிட்டிருக்கிறது. எந்த கப்பலையும், ஈரானின் எந்த கப்பலையும் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை தாண்ட விட மாட்டோம். ஈரான் கூறியது என்ன? எந்த கப்பலையும் நாங்கள் உள்ளவும் விட மாட்டோம். அதாவது அமெரிக்கா கப்பல்களை, போர்க்கப்பல்களை. 2 நாட்களுக்கு முன்பு இஸ்லாமாபாத்தில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அமெரிக்கன் டெலிகேஷன், ஈரானிய டெலிகேஷன். இந்த டெலிகேஷன் பேசிக்கொண்டிருக்கும் போது அமெரிக்காவின் 2 போர்க்கப்பல்கள் இதே ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை நோக்கி நகர்ந்தது. அங்கிருந்து ஒரு வார்னிங் மெசேஜ், யூ ஹேவ் பீன் லாக்ட், உங்களை லாக் செய்து விட்டோம். இங்கே பட்டன் அமுக்குனா அங்கே உங்களுடைய 2 போர்க்கப்பலுமே காலியாகிவிடும். எந்த விதமான வார்னிங்கும் கொடுக்க தேவையில்லை ஈரான் இருக்கு, ஆனாலும் கொடுத்தார்கள். காரணம், 2 நாடுகள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் தவறான செயல் செய்யும் போது நாங்கள் அந்த தவறான செயலில் ஈடுபட மாட்டோம். அதற்காக அவர்கள் கொடுத்த அந்த வார்னிங். அடுத்த நாள் அந்த பேச்சுவார்த்தை கேன்சல் ஆனது. அதற்கான காரணம் என்ன? டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பிஸ்னஸ்மேன். டொனால்ட் ட்ரம்ப்புடைய பார்வை ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸில் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த கப்பல்கள். ஈரானுடைய கோரிக்கை என்ன? இதற்கு மேலாக வரி போடுவோம். எவ்வளோ வரி? பர் பேரல் $1. பர் பேரல் $1 நீங்கள் பார்க்கும்போது அங்கே தேங்கி நிற்கக்கூடிய கச்சா எண்ணெயை மற்றும் பார்த்தீர்கள்னா பல 1000 கோடி ரூபாய் அவர்களுக்கு அது ஒவ்வொரு டாலரை வாங்கியே அங்கே வந்துடும். 52 ஆண்டுகளாக அமெரிக்கா எந்த சாங்ஷன்ஸ்களை விதித்ததோ அது ஒரு நெடியில் அவர்கள் பக்கம் திரும்பிவிடும். ஸோ டொனால்ட் ட்ரம்ப் ட்ரை டு நெகோஷியேட், நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை கண்ட்ரோல் செய்யலாம் என்று. ஈரான் ஒற்றுக்கொள்ளவில்லை. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் மீது எங்களுடைய தனிச்சையான கட்டுப்பாடு, கண்ட்ரோல் இருந்தால் மட்டும்தான் இது சரி. நீ யாரு? Why should we let you in my territory? இது ஈரானுக்கு சொந்தமான இடம். டொனால்ட் ட்ரம்பிற்கு அது பிடிக்கவில்லை. இது ஒரு செய்தி. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜூயிஷ் செய்தியும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். ஜூயிஷ் லாபி அமெரிக்கா மீது, டொனால்ட் ட்ரம்ப் மீது ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்ததாக நீங்கள் பார்ப்பீர்கள். கிடையாது, ஒரு பிளாக்மெயில் நடக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் ஜூயிஷ் லாபியை மீறி பேச முடியாத ஒரு தருணம், ஒரு நிலை. அது எக்ஸ்ட்ரீம் ஃபைல் வழியாக, அதை தாண்டி மொசாத் கையில் இருக்கக்கூடிய ஏராளமான ஃபைல்ஸ்கள் அடுக்கடுக்காக இருக்கிறது. ஒரு நிமிடத்தில் டொனால்ட் ட்ரம்ப்புடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை அழிக்கக்கூடிய நிலையில் இன்னைக்கு மொசாத் இருக்கிறது. அதனால் டொனால்ட் ட்ரம்ப்பால் மீற முடியவில்லை. பட் ஜூயிஷ் லாபியுடைய ஐடியாலஜி
இது அவர்களுடைய ஐடியாலஜிக்கல் வார். இட் இஸ் நாட் அ வார் பிட்வீன் இஸ்ரேல் அமெரிக்கா. இட் இஸ் அ கிரேட்டர் இஸ்ரேல் வார். அதுதான் அவர்களுடைய பெரும் நோக்கம். அதை பற்றி தான் அவர்கள் கவலைப்பட்டு வருகிறார்கள். அதற்காக தான் டொனால்ட் ட்ரம்ப்பை பயனும் வருகிறார்கள். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் எந்த அளவில் அமெரிக்கா தன்னுடைய காய்களை நகர்த்தி வருகிறதோ அதே நிலையில் ஈரான் நாங்கள் எங்களுடைய நாட்டை காப்பாற்றுவதற்காக செல்ஃப் டிஃபென்ஸில் இந்த நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம். அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே கொடுத்த பதில், இட் இஸ் அ சுசைடல் அட்டெம்ப்ட் ஃபார் அமெரிக்கா. அமெரிக்கா இந்த போரில் குதித்திருக்கவே கூடாது, குதித்து விட்டீர்கள், இன்னி நீங்கள் பேக்கில் வருவது தான் சரி என்று கூறிய பின்பு கூட டொனால்ட் ட்ரம்ப்பை பின்னாடி வரவிடாமல் பிடித்து வைத்திருக்கிறது ஜூயிஷ் லாபி, விச் இஸ் இஸ்ரேல். ஐயா, உங்களுடைய செய்தி நீங்கள் சொல்லலாம். நீங்கள் சொன்ன இதுவரைக்குள்ள விஷயங்கள்லாம் மிக சரியான விஷயங்கள். அது ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு சுருக்கத்தை கொடுத்துட்டீங்க. ஆனால் இன்றைக்கு அமெரிக்கா அந்த ஹோர்முஸ் அந்த ஜலசந்தியிலிருந்து கப்பல் போகக்கூடாது அப்படிங்கும்போது இது என்ன சேலஞ்சுனா, நீ என்ன மறிக்கிறது, நீ என்ன காசு வாங்குறது, உன்னை மதிச்சு யாராவது காசு வாங்கினான்னா அவன் வெளியே போக முடியாது, அந்த நாட்டை நான் அங்கீகரிக்க மாட்டேன், அப்படி யாராவது உனக்கு காசு கொடுத்தாங்கன்னா நான் அவனை அடிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மோர் டெரரிஸ்டா அதாவது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல ஒரு இன்னொரு செய்தி, இந்த பிப்ரவரி 28க்கு முன்னால, அதாவது அமெரிக்கா குண்டு போடுறதுக்கு முன்னால, இஸ்ரேல் குண்டு போடுறதுக்கு முன்னால அங்க வந்து சாதாரணமா கப்பல் போயிட்டு வந்துட்டு இருந்தது. யாரும் எது குறித்தும் கவலைப்படலை. யாரா இது ஈரானும் இது பண்ணலை. ஆனா ஒரு விஷயம், ஈரான்ல உடைய கடற்கரையை ஒட்டி ஒரு குறுகலான இடத்துல 21 மைல் அளவுல தான் அந்த அந்த ஜலசந்தி இருக்கு. நாட்டிகல் மைல் 24 மைல் இருக்க, 24 மைல் வரைக்கும் கடற்கரையில இருந்து அந்த நாட்டுக்கு தொடர்பு உண்டு, கண்ட்ரோல் உண்டு. அப்ப இந்த பக்கம் 24 மைல், இந்த பக்கம் 24 மைல் அப்படின்னு சொன்னா ஓமனுக்கும் இவங்களுக்கும் டோட்டல் கண்ட்ரோல். அதை பத்திலாம் அவங்க கவலைப்படலை. இது வரைக்கும் அவங்க பாட்டுக்கு போயிருந்தாங்க. நீ குண்டு என்னைக்கு குண்டு போட்டியோ அன்னைக்கு உன் சங்க பிடிச்சி நெரிச்சிட்டாங்க. உலக நாடுகள் எல்லாத்தையும் நெரிச்சிட்டாங்க. அமெரிக்காவை கண்டி அவங்கள கண்டம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி ஒரு நிலைமையில பார்த்தா ஒன்றும் செய்ய முடியல. என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தா, நேட்டோ நாடுகளெல்லாம் கூப்பிட்டு பார்த்தாரு ட்ரம்ப்பு, அவங்கெல்லாம் வந்து வரல, வாங்க எல்லா பேரும் நம்ம போய் திறப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வரல. எப்பா இது உங்களுடைய போர், என்னுடைய போர் இல்லை, நான் வரல, எங்கிட்ட கேட்டு நீ நடத்துறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவங்க ஈரான் நாடு அடிக்கிற அடி இன்றைக்கு ட்ரம்ப் வந்து முடியலை இங்க, அப்போ நமக்கு நம்ம எந்த கதி அப்படின்னு அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க பார்த்துடுங்க. அதனால நாங்கள் யாரும் வரலன்னு. இதை விட இன்னொரு விஷயம், நேட்டோவே உடஞ்சி போச்சுன்னா அதாவது நேட்டோவில் அமெரிக்கா இருக்கு, அமெரிக்காவை விட்டு எல்லாம் தனியாக கடந்துட்டாங்க. அமெரிக்கா சொல்றதை அடிவொட்டி வரக்கூடிய ஆஸ்திரேலியா எப்ப நான் வரலன்ட்டான். பிரிட்டன் அந்த காலத்துல இருந்து பிரிட்டனுடைய பேர குழந்தை அல்லது மகன்னு சொல்லலாம் அமெரிக்காவை, அவங்க நான் முடியாது அப்படின்ட்டாங்க. இப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில எரிச்சலாகி கோழைகள் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமும் அவங்க நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, நான் வரல அப்படின்னு சொன்ன உடனே தான் சரி இன்னும் வந்து இவங்க யாரும் வரல, நாமளாவே நம்ம கப்பற்படையை அனுப்பிடுவோம்னு சொல்லிட்டு அவங்க சுற்றி நீ யார் வந்து ஈரானை மதித்து காசு கொடுக்கிறீர்களோ அந்த நாட்டு அந்த கப்பல் வெளியே வந்தனா நான் அடிப்பேன்னு சொல்லக்கூடிய வகையில் இது ஒரு செய்தி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பியூட்டி. இன்னொன்று, சீனா இருக்க அவங்க வந்து ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கிறாங்க. அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, சீனாவுடைய அரசாங்கம் ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, இந்த ஹோர்முஸ் ஜலசந்தி அதாவது நீரிணை பகுதியில் சீன கப்பல்கள் தொடர்ந்து போயிட்டு வந்துகிட்டு இருக்கும், அவங்க போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம், இதை யாரும் எந்த கொம்பனும் எங்களை நிறுத்த முடியாது சொல்லிட்டாங்க சீனா. அது மட்டும் இல்லை பாருங்க, அதாவது அவங்க இன்னொன்று கூடுதலாக சொல்லியிருக்கிறாங்க, இந்த ஹோர்முஸ் நீர் ஜலசந்தி இருக்க இது ஈரானுக்கு உள்ளதுப்பா அப்படின்னு அவங்க அங்கீகரிக்கிறாங்க. அப்போ நீ அப்படி இருக்கும் பொழுது நீ அந்த அவனுடைய ஆதிபத்திய அவனுடைய கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கக்கூடிய இறையாண்மைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் அவன் துட்டு வாங்குறானோ துட்டு வாங்கலையோ அது அவன் இஷ்டம்.
நாங்கள் காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு வரோம், நீயும் அதை மாதிரி செய் அப்படின்னு சொல்லிட்டு, நீ செய்றியோ இல்லையோ எங்கள் கப்பல்களை மறிக்கக்கூடாது, எங்கள் கப்பல்கள் போகும் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய விவகாரத்தில் எங்கள் உள் விவகாரம் இது. அவங்ககிட்ட நாங்கள் எனர்ஜியை வாங்கிட்டு எண்ணெயை வாங்கிட்டு வர்றது எங்களுடைய உள் விவகாரம், அதில் நீ தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எச்சரிக்கை மாதிரி கொடுத்துட்டாங்க. இது ஒரு முக்கியமான செய்தி பார்த்துடுங்க. அப்புறம் இதை விட்டு இன்னொரு செய்தியை நான் சொல்லி ஆகணும். இந்த ஈரானை பற்றி ஒரு செய்தி வருது. எப்படி இவ்வளவு பலம் பொருந்திய டெக்னிக்கல்லி ஹை அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்ச நிமித்தி விட்டுக்கிட்டு இருந்த இஸ்ரேல், இங்கெல்லாம் நம்ம ஆள்கள்லாம் போய் கை கட்டிட்டுலாம் நின்றாங்க. டெக்னிக்கல்லி ஹை அப்படின்னு சொல்லிட்டு இங்க பணக்கார நாடு, அங்க 20 லட்சம் பேர் 6 லட்சம் பேர் பிளாட்ஃபாரத்தில் படுத்திருக்கான் அமெரிக்கால. அது ஒரு பக்கத்துல, அது ஒரு விஷயம் இருந்தாலும் ஒரு சூப்பர் கண்ட்ரி இல்லையா, அந்த கண்ட்ரி 2 கண்ட்ரியும் சேர்ந்து இஸ்ரேல் கிட்ட மோதும் பொழுது நிக்காங்க. பார்த்தீங்களா, இவ்வளவு நாள் நின்றுருக்காங்களே, ஒரு வாரத்துல அடிச்சிருவேன்னு சொன்னது தாண்டி இன்றைக்கு கிட்டத்தட்ட எத்தனை நாள் ஆச்சு, இன்னைக்கு நெகோசியேஷன் டேபிள் வர கொண்டு நிக்குது, கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க நீங்க சொல்றத பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க அமெரிக்காவுக்கு ஒரு 10 பாயிண்ட் ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க. நீ இந்த இடத்த விட்டு பூரா போயிடணும், அதாவது இந்த வளைகுடா நாடை விட்டு நீ போயிடணும், எனக்கு காசு கொடுக்கணும், எனக்கு நீங்கள் அடித்ததுக்கெல்லாம் காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோர்முஸ் ஜலசந்தி எனக்கு உள்ளதுன்னு நீ சொல்லணும். நீ மட்டும் இல்லை, உலக நாடுகள் எல்லாம் கையெழுத்து போட்டு சீனா ரஷ்யா எங்களுக்கு முக்கியமாக சீனா ரஷ்யா, ஏன்னா அவன் நம்புறான், அவன் உன்ன மாதிரி பெரிய ஆள், இந்த கையெழுத்து போட்டு கொடுக்கணும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்கன்னு சொன்னால், இது இவ்வளவு ஒரு அடி வாங்கின நாடு சொல்ல முடியுமா? இப்படி சொல்லவே முடியாது. அப்போ ஒரு வெற்றி பெற்ற நாடு ஒரு தோல்வி அடைந்த நாட்டை தான் இப்படி சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில இன்றைக்கு அமெரிக்காவை நிறுத்தி இருக்குன்னு சொன்னா அதுக்கு காரணம் என்னன்னு பாருங்க. இன்றைக்கு அதாவது கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஈரான் மக்கள், இவ்வளவு நாள் நெருக்கடியில் இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் அவங்க தாக்கு பிடிச்சிருக்காங்கன்னா இது வரலாற்றிலே ஒரு திருப்பு முனையாக நம்ம பார்க்க வேணும். அது மட்டும் இல்லை, ஈரான் வெற்றி பெற்றதற்கான காரணம் என்னன்னு நம்ம பார்க்கும் பொழுது அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது அவங்க காரணம்னு சொல்ற, ஈரான் சாதாரண நாடு இல்லை, ஒரு சிவிலைசேஷன், ஒரு நாகரிகம். 4000 ஆண்டுகள் பழமையான ஒரு பாரசீக நாகரிகம். 4000ன்னு சொல்றாங்க, ஆனால் எனக்கு தெரிஞ்சு தமிழ் நாகரிகம் மாதிரி 5000 வருஷத்துக்கு மேலேயே இருக்கு. கிரேக்கம், அரேபியா, மங்கோலியா, பிரிட்டன் என பல நாடுகளும் பேரரசுகளை அது தாக்கு பிடித்து இன்றைய தேதி வரைக்கும் அது உயிர் பிழைத்துள்ளது. இந்த ஆழமான வரலாறு தான் பார்த்தீங்கன்னா தங்களுடைய மண்ணுக்காக எதையும் தாங்கக்கூடிய மன உறுதியை அவர்களுக்கு தந்திருக்கிறது. வேற எதுவுமே கிடையாது. என்ன ஆயுதங்கள், துல்லியமான ஆயுதங்களை நீ எதை அடிச்சாலும் மற்ற நாடுகள்லாம் கலங்கி கண்ணு மண்ணு தெரியாம போயிடும், உடஞ்சி சுக்குநூறா நொறுக்கிறோம். ஆனா அந்த மக்கள் நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் அந்த 5000 வருஷத்து நாகரிகம். அதே மாதிரி இவன் இப்படி அடிக்கும் பொழுது ஈரான் வேற ஒரு கேமுக்குள்ள புகுந்துட்டாங்க, வேற ஒரு விளையாட்டுக்குள்ள. என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஜாகிரபியா ஆயுதமாக்கிட்டாங்க. அந்த கண்ட்ரி இருக்குல்ல, அந்த கண்ட்ரி அப்படி நெருக்கி கடலை கொண்டு வந்திருக்கு தெரியுமா, இதுதான் ஜாகிரபி, அந்த பூகோளம். அதை ஆயுதமாக்கி கழுத்தை நெரிச்சிட்டாங்கல்ல, அதுதான் முக்கியமான விஷயம். அதை போயிட்டு அமெரிக்காவுடைய பொருளாதார நெர்வ் சென்டரை அடிச்சிட்டாங்க. இப்போ இன்றைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா மேற்கத்திய அரசியல் முழுக்க ஈரானை பொறுத்த வரைக்கும் அவுட், என்னமும் செய்ய முடியாது, அவ்வளோத்தையும் ஈரான் மிஞ்சாச்சு. இப்போ இந்த நேரத்தில் மேற்கத்திய நாடுகள் அமெரிக்கா உள்பட இவங்கிட்ட உங்களுடைய அழுத்தத்தை எங்களால் தாங்க முடியும் அப்படின்னு நிரூபிச்சிட்டாங்க ஒன்று. அப்போ இதுக்கு இந்த நேரத்தில் இதுக்கு காரணம் என்பது அவர்களுடைய உடையாத நாகரிகம்தான் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதுதான் முக்கியமான செய்தியாக நான் பார்க்கிறேன். அந்த நாகரிகம் நெஞ்சுரத்தை கொடுத்திருக்கிறது அந்த மக்கள்.
இதே போன்ற பாட்காஸ்ட் இதற்கு மேல் தொடர்ந்து வரப்போகிறது. ஐயா ஒரு செய்தி, நான் ஒரு செய்தி, போர் ரீதியாக நடக்கக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸ்களையும் நாங்கள் சேகரித்து ஒவ்வொரு நாள் ஈவினிங்கில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு புதிய முயற்சி தான் இது. தொடர்ந்து இணைந்தீர்கள். டெய்லி நாங்கள் ஐயநாதன் ஐயா நாங்கள் தொடர்ந்து இந்த விஷயத்தை பற்றி ஆழமாக பேசி கொண்டிருக்கிறோம். ஐ ஹோப் உங்கள்கிட்ட இந்த செய்திகள் வந்து பல்வேறு ஆங்கிளில் பல்வேறு விஷயங்களை எடுத்துக்காட்டுவதில் ஒரு சிறிய முயற்சியாக இருக்கலாம். உங்களுக்கு புரிதலும் கொஞ்சம் கூட்டலாம். ஆனால் இது போன்ற செய்திகளை சேகரித்து உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு ஒரு நீண்ட பயணத்தை நாங்கள் கையில் எடுத்து வருகிறோம். இதுல எல்லாரும் அந்த செய்திகளை சேகரிக்கிற மாதிரி நம்ம சொல்லலை பார்த்துடுங்க. நம்ம ரிசர்ச் பண்ணி பெரிய அளவுக்கு அந்த செய்திகளை தொகுத்து கொண்டு வரோம். ஆமா, அதுதான் முக்கியம். ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுறதுக்கு ஒரு மைக்ரோ செகண்ட் தான் பிடிக்கும். அட்லீஸ்ட் யூ கேன் டூ தேட். கமெண்ட். உங்கள் மனதில் ஏராளமான கேள்விகள் வந்திருக்கலாம், குழப்பங்கள் வந்திருக்கலாம், கருத்துக்கள் வந்திருக்கலாம். ஒரு 30 நொடியில் 25 நொடியில் நீங்கள் அதை எழுதலாம், கீழே போய் எழுதலாம். அதையும் நாங்கள் படிக்கிறோம். இது போன்ற செய்திகளை ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்களுக்கு முன்பு எடுத்து வைத்து வருகிறோம். ஐயாவுடைய ஒரு சேனல் இருக்குது, டெமோக்ராட்டிக் தமிழன். அதிலும் தனிப்பட்ட முறையில் அவர் தனியாக கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார். அதையும் நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் செய்து அங்கே இருக்கக்கூடிய வீடியோக்களையும் பார்த்தீர்கள்னா அவருக்கும் ஒரு ஊக்கமாக இருக்கும். எங்களுக்கு நீங்கள் காட்டக்கூடிய அதே அன்பை அவர்களுக்கும் காட்டுவீர்கள்னு நான் நம்புகிறேன். இப்போது அரசியல் ரீதியாக வரக்கூடிய தேர்தலை ஒட்டியும் பல்வேறு செய்திகளை நாங்கள் பகிர்ந்து வருகிறோம். அதற்காக ஒரு காட்டமும் ஏற்படுகிறது எங்களுக்கு எதிராக. அது ஏற்கனவே இருந்த காட்டம்தான். அதிலிருந்தும் எங்களை மீண்டும் ஒரு முறை முடக்கக்கூடிய வேலையை பார்க்க தொடங்கிவிட்டார்கள். நீங்கள் கீழே வியூஸ்களை பார்த்தாலும் உங்களுக்கு புரிய வந்திருக்கும். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய அதே சாதாரணமான விஷயம், அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்துங்கள். உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்குங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.